வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ஸ்மார்ட்பிளான்ட் P&ID யூஸ் பண்ணி எப்படி P&ID டயக்ராம் வரைகிறதை பார்ப்போம். ஓகேங்களா? இது மெம்பர்ஸ் பேஜில் தான் வரும். ஸோ நீங்கள் இதில் இது பண்ணோம்னா மெம்பராக இருந்தீங்கன்னா தான் இந்த வீடியோஸை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட்டுக்கு போங்க. போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் 2014 இருக்கும். அதில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ. ஸோ இங்கே போய் கேட்டீங்கன்னா லாகின் கேட்கும், கனெக்ட்னு கொடுத்துருங்க. கனெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே போயிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் எடுங்க. ஓகேங்களா? SQLங்க நேம் இருக்கும், அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே போயிட்டு செக்யூரிட்டியில் போயிட்டு SQL சர்வர் அண்ட் விண்டோஸ் அத்தன்டிகேஷன் மோட்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னா ஜஸ்ட் இப்போ திருப்பி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ரீஸ்டார்ட்னு கொடுங்க. ஓகேங்களா? இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட். ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ்ன்னு கொடுங்க. திருப்பி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. ஆனாலும் இப்போ என்ன பண்ணுங்க, செக்யூரிட்டியில் போயிட்டு லாகின், அதில் எஸ்ஏன்னு ஒன்று இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே போய் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே ஒரு பாஸ்வேர்டு காட்டும். அடுத்து ஸ்டேட்டஸில் போயிட்டு பை டிஃபால்ட் டிசேபிள்னு இருக்கும், நீங்கள் எனேபிள்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கிராண்டு தான் இருக்கும், பர்மிஷன் டு கனெக்ட் டு டேட்டா பேஸ் இன்ஜின். பட் லாகின் மட்டும் டிசேபிள்னு இருக்கும், அது எனேபிள்னு மாற்றிக்கோங்க. எனேபிள் மாற்றிட்டு ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டு இப்போ டிஸ்கனெக்ட். திருப்பி இங்கே போயிட்டு கனெக்ட். இங்கே போயிட்டு இப்போ என்ன அத்தன்டிகேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா SQL சர்வர் SAன்னு கொடுத்துக்கோங்க. லாகின் நேம் SAன்னு கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு ரிமெம்பர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கனெக்ட். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பாஸ்வேர்டில் உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்ன லாகின் நேமில் உள்ளே வந்தீங்களோ அந்த நேம் காட்டும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு நேம் இருந்திருக்கும். ஸோ இப்போ டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டேட்டா பேஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா யூடியூபுக்காக ஒரு டேட்டா பேஸ் நான் இது கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அதை நேம் பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? யூடியூப் SPPID சைட் எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகணும்னு சொல்லி. ஸோ இது வந்து MB வந்து ஜஸ்ட் 25 கொடுத்துட்டு ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஏற்கனவே நிறைய வேறு டேட்டா பேஸ் இருக்கும், அதில் SP3 ஓரியன்ட். ஓகே, இது வந்து நமக்கு தேவையான இந்த டேட்டா பேஸ். இதே மாதிரி இன்னொரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். சைட்டுக்கு ஒன்று, பிளான்ட்டுக்கு ஒன்று. ஓகேங்களா? ஸோ திருப்பி SPPID பிளான்ட். ஸோ இதை 15 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே. ரைட்டுங்களா? இப்போ 2 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சைட்லாம் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறது இருக்குது வித் சர்டிஃபிகேட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இதிலே கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இது அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? மோஸ்ட் ரீசன்ட் கோர்சஸ் என்ன எடுக்கணும்னு தெரியணும்னா லேட்டஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.